பேர் வந்து இந்த கல்யாணம் ஆகலைன்னா இந்த கோயிலுக்கு போங்க, நம்ம ஜோதிடம்ல வந்து உங்களுக்கு இந்த கோயில போய் இந்த கழிப்பு எடுத்துட்டு வந்தா வந்து கல்யாணம் நடந்துரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல. சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அது பலிக்குமா? விருச்சிக லக்னத்துக்கு 2க்கும் 5 கூடியவன் குரு. அப்ப குரு பகவான் வந்து என்ன சொல்லுவான்னா, ராஜகிரகம், உனக்கு வந்து ராஜாதசை நடக்குது, ஓஹோன்னு ஆயிடுவா அப்படிம்பாங்க. ஆனா குருதசை எத்தனையோ பேர் இந்த நேர்கள் இதுல பார்க்கக்கூடியவங்களுக்கு அது தெரியும்னு நான் நினைக்கிறேன். விருச்சிக லக்னம் 2க்கு 5 கூடியனுடைய குருதசை இந்த இந்த இவங்களுக்கு இந்த பரிகாரம் தான் பண்ணணும், இந்த கோயிலுக்கு தான் போகணும், இந்த இடத்துல தான் இது நடக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப பிரச்சனையை வந்து சந்திக்கிறார். அதாவது அவருடைய பணம் வெளியில நிறைய முடங்கி இருக்கு. அந்த பணம் வந்து அவருக்கு ரிலீஃப் ஆகணும், அந்த கொடுத்த பணம்லாம் திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து பரிகாரம் செய்ய அழைச்சிட்டு போறோம். மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருச்சேரைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் நிவர்த்தி ஸ்தலம்பாங்க. அதாவது நம்ம வந்து கடன்னாலே என்ன பண்றோம், வாங்கின கடன் கொடுத்த கடன்ங்கிறத நினைக்கிறோம். ஆனா உண்மையாவே கடன்ங்கிறது பிறவி கடன் ஒன்று இருக்கு. அப்ப அந்த பிறவி கடன் நீக்கக்கூடிய ஒரு இடம். ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமாகவும் ஜோதிடம் சம்பந்தமாகவும் நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து நம்ம என்ன விஷயத்த பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறோம். அதுக்காக நம்ம கூட யார் இணைந்திருக்காங்க அப்படின்னா, அகத்தியர் அருள் எம்பி கந்தவேலு அவர்கள் தான். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசி இருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ நான் கேட்க போறது வந்து பரிகாரங்கள். ஏன்னா வந்து பரிகாரங்கள் அப்படின்றது இப்போ நார்மலாக ஒரு ஜோசியம் பார்க்க போகிறோம்னாலே உனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு, அதனால நீ பரிகாரம் பண்ண சரியாயிடும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ என்னோடதே பரிகாரங்கள் வந்து நீங்கள் வந்து ஜோசியர்கிட்ட போனால் தான் பரிகாரங்கள் கிடைக்காது. ஓகே, நீங்களே பரிகாரம் சொல்லலாமே. நான் சொல்லலாமா? நான் எப்படி சொல்ல முடியும்? இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கஷ்டத்தை சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போய் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த கோயிலில் போயிட்டு இந்த அர்ச்சனை பண்ணிட்டு வரோம், சரியா போயிடும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதே மாதிரி சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அதுவும் பரிகாரம் தானே. பரிகாரம் யாரு வேணாலும் சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்போ நிறைய பேர் வந்து இந்த கல்யாணம் ஆகலைன்னா இந்த கோயிலுக்கு போங்க, நம்ம ஜோதிடம்ல வந்து உங்களுக்கு இந்த கோயில போய் இந்த கழிப்பு எடுத்துட்டு வந்தா வந்து கல்யாணம் நடந்துரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அது பலிக்குமா? அதாவது அதுதான் நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம், ஜோதிடம் வேற, நாடு ஜோதிடம் வேற. நம்மளா சொல்லக்கூடியதே ஜோதிடம், நம்மளா சொல்றது ஜோதிடம், நம்மளுடைய நாலேஜை கொண்டு வர்றது ஜோதிடம். ஆனா நாடு ஜோதிடம் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாதான் நம்மளை எல்லாமே வழி நடத்துதுங்கிறோம். இப்ப இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு ஜோதிடங்கள் இப்போ ஒரு கிரக அமைப்பு இருக்குங்க. இன்னைக்கு ஒரு கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கீங்களா, இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கும் போது இன்னைக்கு மாசம் என்ன மாசம்? இது வந்து கார்த்திகை மாசம் போயிட்டு இருக்கு. இந்த கார்த்திகை மாசத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, இன்னைக்கு லக்னம் வந்து விருச்சிக லக்னத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், இல்ல வந்து மகர லக்னத்துல ஒரு குழந்தை பிறக்குது. இப்ப இந்த மாசத்தோட கிரகநிலை பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி ராகு இருக்கு, 8ஆம் இடத்துல கேது உட்காருது, எது மகர லக்னமா இருந்தா 6ஆம் இடத்துல குரு வராரு. இப்படிலாம் ஒரு கிரக அமைப்புகள் வருது. ஆனா இந்த கிரக அமைப்புகள் வந்து அந்த மனிதனை வந்து அது ரூல் பண்ணல. அப்ப என்ன சொல்றோம்? ஜாதகம் சாதகம், அந்த நேரத்தை சாதகப்படுத்திக் கொள்வது ஜாதகம். ஆனா இந்த ஜாதகம் நம்மளுக்கு ஆக்டிவா ஆகணும்னா, இந்த கிரகங்கள் நம்மளுக்கு ஆக்டிவா செயல்படணும்னா, அதுக்கு நம்மளுடைய கர்மா வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. எத்தனை பேருக்கு 7.5 சனி வந்து கெட்டதே தருது? அப்படிலாம் இல்ல. அப்படின்னா 7.5 சனியில வந்து 7.5 சனினா எல்லாருமே பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா 7.5 சனியில நல்ல வீடு வாங்குறவன், நல்ல வேலை கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, கல்யாணம் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கெட்ட கிரகத்துடைய தசை நடக்குதுன்னா அந்த திசையில வந்து அவன் நல்லதும் செய்யறான். அப்ப அந்த இடத்துல வந்து ஜோதிடம் வந்து நம்மளுக்கு தப்பு மாரி தான் தோணும்.
ஏன்னா அவனுடைய நல்ல கர்மா ம், இந்த கெட்ட கிரகத்தை வந்து அதை ஆக்டிவ் பண்ணாத இருக்கிறதுனால ம். அவனுக்கு பாதிப்பு வரல. ஓகே. அதே நேரத்துல சில பேருக்கு யோகமான கிரக அமைப்புகள் நடக்கும். ம், இப்ப விருச்சக லக்னத்துக்கு 2க்கும் 5 கூடியவன் ம், குரு. ம், அப்ப குரு பகவான் வந்து என்ன சொல்லுவான்னா, ராஜ கிரகம், உனக்கு வந்து ராஜாதசை நடக்குது, ம். ஓஹோன்னு ஆயிடுவா அப்படிம்பாங்க. ஆனா குருதசை எத்தனையோ பேர் இந்த நேர்கள் இதுல பார்க்கக்கூடியவங்களுக்கு அது தெரியும்னு நான் நினைக்கிறேன். ம். விருச்சக லக்னம் 2க்கு 5 கூடியனுடைய குருதசை ஒரு ஒரு கொஞ்சம் கூட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம கஷ்டப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே. அப்ப என்ன ஆகுது, ஏன் அந்த கிரகங்கள் வந்து அவங்களுக்கு வேலை செய்யல? ம், அவனுடைய கர்மா அவனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, அங்க கிரகத்தை அது ஆக்டிவ் பண்ண விடல. ம். ஸோ அதனால நம்மளா ஒரு பரிகாரத்தை வந்து நம்ம இஷ்டத்துக்கு பேசுறது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது பொருந்தாதுன்னு சொல்லுவேன். ம், சும்மா இந்த இன்னைக்கு நாள் நட்சத்திரம், ம். இன்னைக்கு நாள் போயிட்டு இந்த நட்சத்திரத்துக்கு போயிட்டு இது ஒரு பரிகாரம் பண்ணுங்கப்போம், அது வந்து ஏத்துக்காதுங்க. நம்மளுடைய கர்மா என்ன வியாதி, ம். வியாதி தெரியாத நீ ஏன் மாத்திரை எடுத்துக்கிறீங்க? கரெக்ட். காமனா நீங்க வந்து ஒரு பாராசிட்டமால் போட்டா எப்படி வேலை செய்யும்? புரியுது. அப்ப நம்மளுடைய வியாதி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ம், அந்த வியாதி எதுலேருந்து வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும், ம், அதுக்கான மூலப்பொருள் என்ன கொடுத்தா சரியாகும்னு ஒண்ணு இருக்கு. ம், அது போலதாங்க நம்ம யார், இந்த சோல் யாரு, ம், ஏன் பிறந்தது, இதோடைய கர்மா என்ன, ம், ஏன் இது போல ஒரு சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வருது, ம். அதெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு அந்த மகரிஷி அதிலே கொடுத்திருப்பாங்க ரெமெடி. ஓகே. அதுதான் வந்து காமன், அதுதான் வந்து சரியான ஒரு பரிகாரம். ஓகே. ஆமாங்க. ஸோ இப்போ நீங்கள் நிறைய பரிகாரங்கள் இத்தனை வருஷத்தில் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக நான் இந்த பரிகாரம் பண்ணேன், அது வந்து அவங்க வாழ்க்கையில் பயங்கரமாக மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருக்கு. இதையும் நான் வந்து முக்கியமான ஒரு கருத்தை நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஓகே. ஒரு ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப பிரச்சனையை வந்து சந்திக்கிறார். ம், அதாவது அவருடைய பணம் வெளியில நிறைய முடங்கியிருக்கு. ம், அந்த பணம் வந்து அவருக்கு ரிலீஃப் ஆகணும், அந்த கொடுத்த பணம்லாம் திரும்பி வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து பரிகாரம் செய்ய அழைச்சிட்டு போகிறோம். ம். மற்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருச்சேரைன்னு ஒரு ஊர் இருக்கு. ம், அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் நிவர்த்தி ஸ்தலம்பாங்க. ம். அதாவது நம்ம வந்து கடன்னாலே என்ன பண்ணுறோம், வாங்கின கடன் கொடுத்த கடன்கிறத நினைக்கிறோம். ஆமா. ஆனால் உண்மையாகவே கடன்கிறது பிறவி கடன் ஒன்று இருக்கு. ஓ, ஓகே. அப்போ அந்த பிறவி கடன் நீக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நாங்கள் போய் என்ன பண்ணுறோம், மகரிஷியுடைய வழிகாட்டுதல் தான், யார், அகஸ்திய முனிவருடைய ம், வழிகாட்டுதல் தான் இங்கேருந்து போகிறோம். ம், அங்கே வந்து அவருக்கு என்ன வந்திருக்குன்னா, பசு தொழுவத்தில் ஒரு லக்ஷ்மி ஹோமம் பண்ணி ம். அந்த கலசத்தை வந்து லக்ஷ்மிக்கு அபிஷேகம் பண்ணி அவங்கள வந்து வழிபாடு பண்ணி அந்த எந்திரத்தோட வீட்டுக்கு வரணும் ம். அப்படின்னு வந்தது. ஓகே. அது போல போய் செஞ்சோங்க. ம். ஆனால் அவருக்கு யாரெல்லாம் பணம் கொடுத்தாரோ அந்த பணம் வரல. ஆ. ஆனால் அவர் வாழ்க்கையில் இன்னொரு அதிசயம் என்ன நடச்சதுன்னா, அவருக்கு ஒரு புது தொழில் வந்து ஒப்பந்தம் ஆகுது. ஓகே. அவருக்கு அங்கே இருந்த கடனை விட அதிகமான முறையில் சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த தொழில் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுது. ம், அது வந்து அவருக்கு வாழ்க்கையில் இன்றைக்கும் வந்து ரொம்ப பெருமையாக பேசுவார். ம். நல்ல முறையில் தொடர்பில் இருக்கார், எதையும் கேட்காத செய்ய மாட்டார் ஓகே. அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அதே போல் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்தியா வந்துட்டாங்க, திருப்பி இந்தியா விட்டு அமெரிக்கா போக முடியல, ஓகே. விசா பிரச்சனை, ம், விசா கிடைக்கல. ம். அழைச்சிட்டு போயிட்டு அடுத்த 2வது நாள் வந்து அவர் கையில் வந்து விசா வந்துருச்சு. 3 மாசமா போராடிட்டு இருக்காரு. ம். மனைவி மக்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. இவர் இங்கேருந்து போக முடியல. ம். ஆனால் 3வது நாளுக்கு விசா வந்துட்டு என்கிட்ட சொல்ல விடல, போய் அமெரிக்கா போயிட்டு, சாமி நான் அமெரிக்கா வந்துட்டேன் சாமி, ரொம்ப சந்தோஷம் சாமி உங்களால அப்படின்னு பேசுறாரு. ம், ம். அதே போல வந்து கல்யாண விஷயம், ம், கல்யாணம் அன்னைக்கு எவ்வளோ பேருக்கு வந்து கல்யாணம் வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ம். அந்த கல்யாணம் சார்ந்த பிரச்சனைக்கும் மகரிஷிகள் வந்து எந்திரங்களாக சொல்லக்கூடியதுல சுயமர பார்வதி, கல்யாண சுந்தரர், இது போன்ற எந்திர வழிபாடுகள் சொல்லியிருப்பாங்க. ம். அதுக்கு நிகரான சில சேத்திரங்கள் இருக்கு. ஓகே. திருவேல்விக்குடி, ம், திருவீழி மிழலை, ம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சுவாமிக்கு வந்து கல்யாண கால் நட்டது, அதாவது பந்த முகூர்த்தல் கால் நடுவாங்க இல்லையா, ஆமா. அதேமாரி முகூர்த்த கால் நட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருவீழி மழலை. ம், கல்யாணம் நடந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவேல்விக்குடி. ம். ஸோ அந்த மாரி இடங்கள்லாம் சில பரிகார முறைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம். ஓகே. அவங்களுக்கு அந்த 90 நாள் ஒரு காப்பு கட்டுவாங்க, ஆ. ரட்சை கட்டுறது. ம், ம். அந்த 90 நாட்களுக்குள்ள கல்யாணம் உறுதியானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. நிறைய அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய கல்யாணத்தை அட்டன் பண்ணியிருக்கிறோம், நிறைய பேருக்கு செஞ்சுருக்கிறோம் ம், ம், ம். அப்படிங்க. அது மாதிரி வியாதி குணமாகறதுக்கு இருக்கு, ம், வழக்குகள் சார்ந்த இடம் அப்படின்னு இருக்கு. ம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய கர்மாவை சம்பந்தப்படுத்தி ம். அதுக்குரிய கோயில்கள் வரும்.
ஓகே. அது அப்படி போறது தான் அது வந்து கரெக்டான பரிகாரம். ஓகே. அதே மாதிரி செய்வனை சார்ந்த விஷயங்கள் ம். அன்னைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆமா. அந்த மாதிரி இடங்கள்லாம் நாங்க வந்து கொல்லிமலைலாம் போவோம். ம். கொல்லிமலையில போயிட்டு சில பூஜை முறைகள்லாம் பண்ணி அங்கேருந்து அவங்கள வந்து அந்த செய்வனையெல்லாம் அவங்க கையாலே எடுக்க வச்சிருக்கிறோம். ம். அதெல்லாம் வந்து அவங்களும் மிரண்டு போயிருக்காங்க. ம். ஸோ அது மாதிரிலாம் நிறைய இருக்குங்க. பரிகாரங்கள்ங்கிறது அது அவங்கள கருமாவை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட பரிகாரங்கள் இருக்கு. ஓகே. இப்ப இந்த இந்த இவங்களுக்கு இந்த பரிகாரம் தான் பண்ணணும், இந்த கோயிலுக்கு தான் போகணும், இந்த இடத்துல தான் இது நடக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது வந்து மகரிஷி சொல்றது தானே. ஓகே. நம்ம சொல்றதே கிடையாது. இது எதுவுமே நம்ம எல்லாமே எல்லாமே அவருடைய வாக்கு தான். ஓகே. இது கூட இருந்து நம்ம போய் பண்ணி கொடுக்குறோம். அது கூட நான் போகணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு ஒரு திருப்தி, அவங்க போய் இவ்வளவு காசு செலவு பண்றாங்க, அது சரியான முறையில தான் அவங்க செஞ்சுக்கிறாங்களா என்னங்கிறது நான் என்னுடைய ஆத்ம திருப்திக்கு கூட இருந்து போய் பண்ணி கொடுத்துட்டு வரேன். ஏன்னா அவங்க நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க, அகஸ்தியரை நம்பி வந்திருக்கிறாங்க, அது தப்பா போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம கூட போய் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஆமாங்க. சோ எல்லாமே அவங்க சில பேர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, வர முடியாதவங்களுக்கு நம்ம போய் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. சோ அந்த மாதிரியும் பண்ணலாமா? கட்டாயங்க. எப்படி எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்? இப்போ வெளிநாட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ரேகையை வந்து வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வந்து ஸ்கேன் பண்ணியோ இது மாதிரிலாம் அனுப்புனாங்கன்னா அவங்களுக்கு வந்து வீடியோ காலில் வர வச்சு, ஜூம் கால் இருக்கு, கூகுள் மீட் இருக்கு, இல்லை வாட்ஸ்அப் வீடியோ கால் இருக்கு. அது எந்த நாடை பொறுத்து. சிலது வந்து கல்ஃப் கண்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லாம் ஒர்க் ஆகாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூட்டன் அப்படின்லாம் ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு மூலமாக தொடர்பு கொள்ளும்பொழுது அவங்களுக்கு ஆன்லைன் மூலமாக படித்து நேராக வீடியோ காலில் இப்போ நேரடியாக உட்காந்து எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி வீடியோ காலில் ஆமாங்க அவங்களுக்கு படித்து கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் வந்ததுன்னா அவங்களுடைய பரிகாரத்தை நம்ம நேரடியாக ஒவ்வொரு கோயிலையும் அவங்கள லைவாக வீடியோ காலில் எடுத்து அதை நல்லபடியாக பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்கல்ல, இந்த ஒரு பரிகாரம் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அப்படின்னா என்ன பரிகாரம் அட்டன் பண்ணதுலேயே? இல்லைங்க, அதான் சொன்ன பாருங்க, இப்போ இந்த கொல்லிமலை விஷயம் சொன்ன பாருங்க. ஆமாம். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேருக்கு வந்து அந்த செய்வனங்கிறது அவங்களே ரொம்ப மன அழுத்தத்துக்கு உண்டாக்கி மனநிலை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு போயிடுவாங்க இல்லையா? அப்படி உள்ளவங்களை வந்து அவங்க கையாலே அந்த செய்வனை எடுத்து வெளியில கொடுத்த பிறகு அவங்க தெளிவா இருக்காங்க. ஓகே. இது எப்படி கண்டுபிடிச்சீங்க? யார் பண்ணாங்கன்றது முதற்கொண்டு கண்டுபிடிச்சிருவோம். நான் எதை சொல்லணும்னு ஒன்று இருக்குல்ல, அதனால அதுலயும் ஒரு விதி இருக்கு இல்லையா, இவ்வளவுதான் சொல்லணும் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கு. அடுத்தது நான் சொன்ன பாருங்க, இந்த பணம் சார்ந்த பிரச்சனைக்கு சொன்னோம், நல்லா இருக்காங்க. இன்னைக்கு அவர் தொழிலதிபரா இருக்காரு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எத்தனை பேர் நிறைய. இதுல வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் பெருசா இருக்கும். நம்ம வந்து இதுதாங்கிறது நம்ம ஹைலைட் பண்ண முடியாது இல்ல. ஸோ இப்போ இவ்வளோ வருஷங்களா இவ்வளோ பேருக்கு வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்க. நீங்க உங்களோட வேலையை பார்க்குறீங்க, அதனால பயனடைஞ்சவங்க அப்படின்ற பேரு எவ்வளோ பேர்? தோராயம் அதாவதுங்க எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. உண்மையை சொல்லணும்னா உண்மையை தான் நான் பேசுறேன். ஏன்னா உண்மையை தான் சொல்லி ஆகணும். நான் தான் பெஸ்ட்னு நான் சொல்ல வரல. நான் எதுவுமே செயல்படலை, என்ன அவர் வந்து செயல்படுத்துறார். யார்? என்னுடைய குருநாதர் அகஸ்திய முனிவர் என்னை செயல்படுத்துறார். அப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ளே 5 விரல் ஒன்னோட ஒன்று சைஸ் வந்து மாறுபடுது. மாறுபடுறதுனால தான் ஒன்று சேருது. எல்லாம் ஈக்குவலாக இருந்தால் ஒன்று சேர்க்க முடியாது. சில பேருக்கு அவங்கள பற்றி புகழ்ந்து நல்லதே சொன்னால் அவங்க திருப்தி அடைவாங்க. சில பேருக்கு உண்மை வந்து கசக்கும். அது நம்ம வந்து பொறுப்பாக முடியாது. அதனால நான் என்ன சொல்லிடுவேன்னா, நீங்கள் சந்தோஷமா ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி, உங்களுடைய தலையெழுத்து என்ன, உன் கருமா என்னவோ அதை தான் இங்கே பேச போகிறோம். எனக்கு வந்து மாற்றிலாம் பேச முடியாது. உன்னை பற்றி பொழுதும் பேச மாட்டேன், தாழ்த்தியும் பேச மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் படிப்பேன். அப்படி படிக்கும் பொழுது இன்னைக்கு நாடு ஜோதிடத்தினுடைய அனுபவத்தில் என்னுடைய இந்த 27 வருஷ காலம் பயணங்களில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% மக்களுடைய பலன்கள் சரியாகவே நடந்திருக்கு. நீங்களும் அதுக்கு வந்து சரியா ஒத்துழைப்பு கொடுக்கணும் தானே. அப்போ உங்களுடைய ஓலை நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த ஓலையை படிக்கிறதுக்கு தான் எனக்கு தெரியும். அப்போ உங்களை பத்தி நான் சொல்லணுங்கும் போது நீங்களும் அது சரியா தப்பாங்கிறத மறைக்க கூடாது, மறைக்காம உண்மையை சொல்லணும். ஆமாங்க, இன்னைய டேட்ல எத்தனை குழந்தை பிறக்கிறாங்க. அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரே நட்சத்திரம், ராசி, லக்னம் எல்லாமே ஒன்னா தானே இருக்கும். அப்ப வந்து அதுல வந்து ஒண்ணு ஏன் அதை விட வேண்டாம், ட்வின்ஸ் பிறக்கிறாங்க, 2 பேருக்கு என்ன வித்தியாசங்கிறீங்க? ஒரு 5 நிமிஷம் தான் வித்தியாசம். அந்த 5 நிமிஷத்துல கிரகங்கள்ல என்ன மாற்றம் இருக்கு? ஒரே நட்சத்திரம், ஒரே ராசி, லக்னம், கிரகசாரம், பாதசாரம் அத்தனையும் ஒன்னா இருக்கு.
ஆனா 2 பேருடைய குணங்கள் எப்படி இருக்கு? வேற வேறையா இருக்கு. ஏன் அது வேற? நீங்க என்ன பண்றீங்க? 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுவீங்க, ஒரே பிளேட் வாங்கி வச்சிருப்பீங்க, ஒரே மாதிரி பேக் வாங்கி கொடுப்பீங்க, ஒரே மாதிரி பைக், எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் பேரண்ட்ஸா 2 பேருக்குள்ள வேற்றுமை இல்லாத நம்ம பார்த்துக்கோம். ஆனா உங்க குணங்களை உங்களால மாத்த முடிஞ்சுதா? முடியாது. ஏன் மாத்த முடியல? ஏன்னா அதுதான் உண்மை. அப்ப ஜாதகம் 2 பேருக்கும் ஒண்ணா தானே இருக்கு. ஓகே. அப்ப இவங்க படிக்கிறதானே அவங்களும் படிக்கணும். ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகும், ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இருப்பான், ஒருத்தன் டிவோர்ஸ் ஆயிருக்கும், கல்யாணம் ஆகி ஒருத்தன் கல்யாணமே ஆயிருக்காது இல்லையா? அப்ப அந்த இடத்துல ஜாதகம் மாறுபடுது. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றோம்? கருமா. அந்த ஜோசியர் என்ன சொல்லுவாங்க? உன் கருமா உன்னை இப்படி வழி நடத்துதுங்கிறாங்க. ஸோ அதனால எதுவுமே நம்ம நிர்ணயிக்கிறது கிடையாது. நம்மளுடைய கர்ம பலன் தான் நம்மளை நிர்ணயிக்கும் போது சரியான இந்த ஓலையை எடுத்துட்டோம்னா உங்களுடைய ரகசியங்கள் எல்லாத்தையும் ஓப்பனா பேசலாங்க. ஆமாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. போன வாரம் ஒருத்தவங்க வந்தாங்க, நண்பரோட வந்திருக்காங்க. அவங்களுக்கு நாடி படிச்சதுலேயே அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. இவங்க கூட உட்காந்த உடனே நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், சாமி எனக்கு நாடி படிக்கணும், பார்க்க நேரம் இல்லைம்மா, இன்னொரு நாள் வாங்க, நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டு கேட்குறீங்க, உங்கள் நட்சத்திர ராசி கூட எனக்கு தெரியாது, ஆனால் மகரிஷி நீங்கள் பேசக்கூடிய நேரத்துக்கு நீ காதலிச்சு வீட்டுக்கு தெரியாத கல்யாணம் பண்ண, நீ அந்த வாழ்க்கையில் நீ ஏமாற்றம் ஆயிட்ட, ஆனால் இன்னொரு நபரை நீ தேடி போய் அவங்ககிட்ட இருந்து நீ ஏமாற்றமாகி மன உளைச்சல் உட்காந்துருக்கேன், முடிஞ்சு போச்சு. அழுகுறாங்க. ஆமாம். ஏன்னா இதெல்லாம் பேசக்கூடாது. இருக்கு, பேசுறதுக்கு நிறைய இருக்கு. அப்ப என்னதான் பேச முடியும்? நம்ம ஒரு விஷயத்தை வெளியில கொண்டு போகணும்னு நினைக்கிறோம், சொன்னாதானே தெரியும். நம்ம யாருன்னு நம்ம அவங்களுடைய பேரை குறிப்பிட்டாதான் தப்பு. சோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது நீங்க சொல்றதுல நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஓகே. சோ நிறைய குழந்தை இல்ல, மருத்துவங்கள்லாம் போய் 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 ஏமாற்றமாயி ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப வெறுப்பாயிட்டாங்க, கடவுள் மேலே வெறுப்பாயிட்டாங்க. சரி, ஒரு நடவை நாடி ஜோசியம் போய் பார்க்கவே அப்படின்னு பார்த்து இன்னைக்கு நல்லபடியா குழந்தை பிறந்து நல்ல செல்வாக்கோட இருக்காங்க. என்ன சொல்லுவோம்? ஸோ கருமா நிவர்த்தி பண்ணு. மகரிஷியோட பதில், மகரிஷி என்ன சொன்னார்? உன் கருமாவை நீக்கு, எல்லாமே நல்லதே நடக்கும். ஓகே. ஸோ இப்போ உங்களை பார்க்க வரணும் அப்படின்னா எந்த நாட்களில் வரலாம், என்ன டைமிங்கில் வரலாம்? அப்பாயின்மெண்ட் ரொம்ப முக்கியமா. ஏன்னா நான் ஒரு ஆள் தான் படிக்கிறேன், 2 பேரும் உதவிக்கு இருக்காங்க. ஆனாலும் நம்ம ஒவ்வொரு ஒர்க்குக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அவங்களே படித்தாலும் கூட அதில் நம்மளும் அது கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நான் என்னோட இன்வால்மெண்ட் இருக்கும். அதனால காசுக்காக வேலை பார்க்கல நாங்கள். ஆனால் காசு இல்லாதையும் நம்ம வேலை பண்ண முடியாது. இடம் வாடகை இருக்குது, ஏன்னா எங்களுடைய ஜீவாதாரம் இருக்குது, அப்புறம் உழைச்சுடி அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆசிரமங்கள் இருக்குது, எல்லாத்துக்குமே நம்ம பே பண்ணுறோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இதை நம்ம பயன்படுத்தணுங்கும் போது அது எந்த யாராக இருந்தாலும் அவங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியாவது நம்மள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். என்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் அதிகமாக வெளியில் பயணம் பண்ணுவேன். திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டுக்காக ஒரு கோயில் பூஜைன்னு நான் கிளம்பி போயிடுவேன். அதனால முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றது நல்லது. சில பேருக்கு என்னால் அந்த டைமிங்கில் கூட ஃபாலோ பண்ண முடியல, ஏன்னா என் சுச்சுவேஷன் இங்கே மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி உள்ளவங்க நம்மளை அதை புரிஞ்சுக்கிட்டு அவகாசம் கொடுத்தாங்கன்னா அது இன்னும் நம்ம அவங்களுக்கு என்ன என்னுடைய பெஸ்ட்டோ அதை நான் கொடுத்துருவேன். அதை நான் ஒன்ஸ் ஒருத்தவங்கள்ட்ட கமிட்மெண்ட் ஆகிட்டேன்னா அதை முடிச்சுக்கிற வரைக்கும் நான் வெளில போக மாட்டேன். ஓகே. ஸோ பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவாகவும் புரிகிற மாதிரியும் சொன்னீங்க. ரொம்ப நன்றி குரு. நன்றிமா, நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.